இந்த பேரவையில் நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன். செய்யாமல் விட்டுவிட்டதை சுட்டி காட்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். மொத்தத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். உறுப்பினர் சொல்லுங்கள். நீங்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முதல் ஏமாற்றம். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறத முதல்ல கவனிங்க. என்ன அங்கே பார்த்து கவனிச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மாண்புமிகு அமைச்சர்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள. அடுத்தது நீங்க பேசலாம். எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, 3 முதல் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அதை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? இருங்க சொல்லி முடிக்கணும். இருங்க
சொல்லி இருங்க, அமைதியா இருங்க. முடிக்கிறேன். இல்ல உட்காருங்க, சொல்லிடுறேன். ஏனுங்க நான் சொல்ல முடிக்க வரைக்கும் விடுங்க. உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க, நான் என்ன உட்காருங்க. இருங்க, அவை முன்னவர் உட்காருங்க. உட்காருங்க. நாடே சிரிக்கிறது என்ற வார்த்தை அவைக்குள் நீக்கி விடுகிறேன். மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு செய்தி. மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார். நல்ல நயமான நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக எல்லா ரெண்டு பக்கமும் பரிமாறிக்கொண்டீர்கள். இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிட்டு அவரை நான் பேச அனுமதிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.